வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான நெயில் பாலிஷை நம்ம நகத்துக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன தான் மிஷினில் தைக்கிறவங்களாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஊசியில் நூல் கோத்து தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊசியில் நூல் கோக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாகவே கோக்க வராது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷை கொஞ்சமாக இந்த நூலோட நுனி பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் விரல்களால் வச்சு அதை நல்லா இப்படி திருகி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஷார்ப்பாகிடும். அதுக்கப்புறமா ஊசியில் நூல் கோத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நூல் கோத்தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஸ்விட்ச்சு டியூப்லைட்டுக்கு, எது லேம்புக்கு, எது ஃபேனுக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வீட்டுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு எது டியூப்லைட் ஸ்விட்சுங்கிறது தெரியாது. அதுக்காக நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு எந்த ஸ்விட்ச் டியூப்லைட்டுக்கான உள்ள ஸ்விட்சோ அதில் டீன்னு போட்டுருங்க. டீன் போட்டால் டியூப்லைட்டுன்னு தெரியும். அதே மாதிரி லேம்புக்கு எந்த ஸ்விட்சோ அதில் எல்லுன்னு போட்டுட்டிங்கன்னா அது லேம்புக்குங்கிறது தெரியும். இதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் ஸ்விட்சுக்கு போடுற மாதிரி இருந்தீங்கன்னா பீன் போட்டுட்டிங்கன்னா அது பாத்ரூம் ஸ்விட்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வீட்டுக்கு புதுசாக வர்றவங்க கூட நம்மள்ட்ட டக்குன்னு கேட்காமல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான குக்கர் இருக்கும். குக்கர் புதுசுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் யூஸ் பண்ண குக்கரோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிரும். இது நம்ம ஒவ்வொரு டைமும் டைட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் டைட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது திரும்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஹெவியாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம குக்கரை தூக்கும் போது குக்கர் கைப்பிடி உடஞ்சி கீழே விழுந்து சாதம்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த குக்கரோட கைப்பிடியில் இருக்கிற ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. இப்போ கழட்டி வச்சுருக்கிற ஸ்க்ரூவில் நெயில் பாலிஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம். இதை நீங்கள் போட்டு ஸ்க்ரூ பண்ணிடுங்க. அதுக்காக நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி டைட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணாலும் சரி, டைட் பண்ணிட்டிங்கன்னா குக்கரோட ஹேண்டில் எப்போதுமே விழுகவே விழுகாது. விழுகுங்கிற பயம் இல்லாமல் தைரியமாக சமைக்கலாம். கண்டிப்பாக இதுவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரெகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற கிளிப்பு, ஹேர் பின், இந்த மாதிரியான பட்டை ஊசி கிளிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பிளாக் கலர் பெயிண்ட்டு போயிருக்கும். இதை நம்ம ரெகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்ணும் போது பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். இதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளிப்பில் எந்த இடத்துல பிளாக் கலர் இல்லாமல் இருக்கோ, பெயிண்ட்டு உறிஞ்சு அசிங்கமாக இருக்கோ, அந்த இடத்துல அந்த பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலரில் அந்த பெயிண்ட்டு உறிஞ்ச மாதிரியே இருக்காது. ரொம்ப புது கிளிப்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பட்டை ஊசி கிளிப்லலாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இப்படி வச்சு பெயிண்டெல்லாம் உறிஞ்சிருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும். ஒரு சில இந்த பட்டை ஊசி கிளிப்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும். இது தலையில் வைக்க முடியாது. நம்ம தலையில் வைக்கிறப்ப ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியான பிளாக் கலரில் நம்ம நெயில் பாலிஷ் வாங்கிட்டு அது மேலே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும். பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸ்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற சமயத்தில் வேறு குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸும் இதே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு டிஃபன் பாக்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களோட இனிஷியல் அல்லது அவங்க பேரோட முதல் எழுத்து அதை இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு டிஃபன் பாக்ஸில் எழுதி வச்சிட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற மற்ற பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே, ட்ரம்மு, வாளி, சேரு எல்லாத்துக்குமே கூட இதே மாதிரி நீங்கள் ஒரு அடையாளத்துக்காக எழுதி வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டில் நம்ம சிம்பிளாக போட்டுட்டு இருந்தாலும் வெளி யூஸ்க்கு போகிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டோன் வச்ச கிளிப்பு, ஸ்டோன் வச்ச நெக்லஸ், வளையல் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் போதே கல் விழுந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரில் நெயில் பாலிஷ் கிடைக்குது. இந்த நெயில் பாலிஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நெயில் பாலிஷை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க இல்லை புதுசாக வாங்கி வச்சுருக்க கிளிப்பு, வளையல், நெக்லஸ்ஸு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்கும். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்காக
இந்த மாதிரியான கோல்டு தோடு போட்டு விட்ற சமயத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே திருகாணி கலந்து விழுந்து காணாம போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோடோட திருகாணியில் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. இதை குழந்தைங்களோட காதில் நம்ம எப்போதும் தோடு போடுற மாதிரி போட்டு விட்டு நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். இனிமேல் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் போட்டு விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தோடு வந்து விழுந்துருங்கிற பயம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரெகுலர் யூஸ்க்காக இந்த மாதிரியான கவரிங் வளையல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது புதுசுக்கு ஒன்றும் செய்யாது. யூஸ் பண்ண என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, கவரிங் வளையலோட உள்ளே இருந்து ஒரு மாதிரி பச்சை பச்சையாக வர ஆரம்பிச்சிடும். கவரிங் வளையல் கலருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரியான ஒயிட் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர்னால் தண்ணி கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ். அந்த நெயில் பாலிஷை எடுத்துகிட்டு நீங்கள் போடக்கூடிய இந்த மாதிரி கவரிங் வளையலெல்லாம் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கலர் வந்து மங்காமல் இருக்கும். அதுலேருந்து பச்சை கலரில் பரவாமல் இருக்கும். கையில் போட்டிருக்கப்போ புதுசு போலவே இருக்கும். நீண்ட நாளைக்கு உழைச்சி வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.